எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 7 ஸ்டேட்ஸோட டான்ஸஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாகாலாண்டா. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டான்ஸ் தான். அது வந்து சங்கலோ சுவா லா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நாகாலாண்டாங்கும் போது என்னது நாகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாண்டா நாகம். இப்போ நாகம் வந்து கடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? விசை ஏறிடுச்சுன்னா சங்கு தான் சாவு தான் அப்படிங்கிற மாதிரி சங்கு சாவோ லேண்டில் புதைச்சிருவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒடிசாக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஒடிசி. ஃபோக் டான்ஸஸ் பார்த்தீங்கன்னா 7 டான்ஸஸ் இருக்குது. அந்த 7 டான்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுமாரா டான்ஸ், சட்டிகோடா, கட்டிபுவா, சௌச்சு, ருக்மார் நச், சங்கு, தண்டநாட்டா. இதுக்கெல்லாம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒடிசா தண்டமாக வந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அடித்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ ஓடி போயிடுறாங்க. ஸோ ஒடிசா ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டமாக சோறு சாப்பிட்னா தண்டமாட்டை, அதாவது தண்டநாட்டா. கம்முன்னு உட்காந்துக்கிட்டு கம்முன்னு, அதாவது குமாரா டான்ஸ். அந்த குமாரா டான்ஸ் தண்டமாட்டை கம்முன்னு உட்காந்துட்டு சட்டிகோடா அப்படின்னா அந்த சட்டி சோறை வந்து கொட்டி பூவா அப்படின்னா நல்லா பூவானா தெலுங்கில் வந்து சோறு கொட்டிக்கிட்டு சௌ அப்படிங்கிற காய் வச்சு தொட்டு தின்னுட்டு சட்டி சோறு சாப்பிட்டுக்கிட்டு தண்டமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு விளக்கமாத்தாலே அடி இழுக்குது. அதான் ருக்குமார். அப்புறம் அடித்து நல்லா சங்கு தான் இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி அடித்து சங்கு ஊதிடுறாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த 7 டான்ஸஸ்க்கு வந்து ஸ்டோரி இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் வந்து எப்படி பாண்டிச்சேரினாலே எது ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அதை பாண்டிச்சேரி போகிறதுக்கு வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பிளான் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ கரடியாட்ட யாரோ வந்து பிளானை வந்து கெடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து கராடி டான்ஸ். கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஒன்று தான், ஃபோக் டான்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. கிளாசிக்கல் டான்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டான்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸஸ் வந்து 5 டான்ஸஸ் வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்காரா, ஜுமார், தங்கரா, லூடி, கிடா. பஞ்சாப்னா பஞ்சம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோரி பயங்கரமாக பஞ்சம் வந்துருச்சு, அதான் பங்காரா. பயங்கரமாக பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்துருச்சுன்னா சும்மாவே இருக்க முடியுமா? சும்மாவே இருக்கங்காட்டி தான் இதாயிடுச்சு. தண்டகருமாந்திரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. தண்டகருமாந்திரம் முடிச்ச மாதிரி சும்மாவே இருக்கிறதுனால தான் பஞ்சம் வந்துருச்சு. அதுக்குன்னு லட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம கிடுகிடுன்னு வளர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லட்டுங்கிறத அந்த லட்டு மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து சாப்பிட்டா கிடுகிடுன்னு வளர்ந்துட முடியுமா? ஸோ நம்ம எதுவும் ஒர்க் பண்ணாதான் வந்து இது பண்ண முடியாம தண்டமாக இருந்துட்டு சும்மா இருந்துட்டு இருந்தோம்னா பஞ்சம் தான் வரும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஸ்டோரி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு பார்த்திங்கன்னா நோ கிளாசிக்கல் டான்சஸ். இதுக்கு வந்து ஃபோக் டான்சஸ் பார்த்தீங்கன்னா 11 டான்சஸ் இருக்குது. இது வந்து என்னென்ன 11 டான்சஸ்னா குமார், கல்பிலி, சப்பேரா டான்ஸ், பாவை, குச்சிகோடி, கத்துப்புட்லி, தேரா டட்லி, ஜங், தேஜாச், பூபா, கர் டான்ஸ் அப்படிங்கிற 11 டான்சஸ். இதுக்கு வந்து என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ங்கிறதுனால ராஜா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராஜா என்ன பண்ணுறாங்க, ராஜா முன்னாடியில் குரூப்பாக டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா? அதனால குமார்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து குரூப்பாக இருக்கிறவங்க வந்து பெல்லி டான்ஸ் ஆடுறாங்க. பட் அது வந்து சப்பையாக இருக்காது. ஸோ சப்பேரா. ஸோ அப்படி சப்பையாக இருக்குன்னு அங்கே ஊர் மக்கள்லாம் சொன்னங்காட்டி பாவமாக இருக்கிறாங்க பாவை. ஸோ வேறு பாட்டுக்கு ஆடுங்க அப்படின்னா குச்சி ரொட்டி அந்த பாட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குச்சிகோடி அப்படிங்கிற மாதிரி குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி இருக்குங்களா, அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அதுதான் இந்த குச்சிகி கோடி. ஓகேங்களா? குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி சாங்குக்கு வந்து ஆடுறாங்க. ஸோ அது வந்து கட் பண்ணிடுறாங்க. அதான் கத்துப்புட்லி. அதை அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டான்ஸை கட் பண்ணிவிட்டு டான்ஸ் கொண்டு அந்த பாட்டை கட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு ஆடுறாங்க. ஸோ தேரா தள்ளி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த பாட்டுக்கு வந்து நல்லா ஆடுறாங்க சங்குன்னு. ஸோ காலே தேஞ்சு போச்சு அப்படி ஆடி
தேஞ்சு போச்சு போவா அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ அப்புறம் அந்த டான்ஸ் ஆனதுனால அப்படியே கேராக இருக்குது. ஓகேங்களா. இந்த 11 டான்ஸஸ்க்கு வந்து ஒரு ராஜா முன்னாடி குரூப்பாக டான்ஸ் ஆடுறது தான் வந்து இது. அந்த பாட்டு இல்லை அதனால வந்து குச்சிகோடி அப்படிங்கிற அந்த குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி சாங்குக்கு ஆடுறாங்க. ஓகேங்களா. இது நேம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கதை மாதிரியே ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடாது. கதை வந்து சும்மா க்ளூ தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இதோட டான்ஸஸோட நேம்ஸ்லாம் வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் வந்து எஸ்ஐ சிக்கிம் கேகே இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிங் அப்புறம் கேகேனா குர்குரே அந்த சாங்கு குர்குரே வச்சு இப்போ டான்ஸ் இது ஸ்டோரி. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸஸ் இல்லை. 6 டான்ஸஸ் வந்து என்ன இருக்குன்னா ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. இது என்னன்னு பண்ணால் சிங்கிச்சாம் அப்படின்னா வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. சிங்கிங் சாங் அதாவது பாட்டு பாடிக்கிட்டே குர்குரே திங்கிறாங்க. அதான் குக்குரி நச் குர்குரே வந்து நல்லா சாப்பிட்றாங்க. அது வந்து எப்படி இருக்குது அந்த குர்குரே ஃபேட்டாக இருக்குதாம்மா. எக்கச்சக்கமான டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. எக்கச்சக்கமான தேசி டேஸ்ட் அண்டு எம்மியாக இருக்குதா. யாங்கு அப்படிங்கன்னு நினச்சிக்கோங்க. சரியா. எக்கச்சக்கமான டேஸ்ட்டாக இருக்குது, எம்மியாக இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட் வந்து மாறவே இல்லை. மார்னிங் அந்த டேஸ்ட் வந்து மாறவே இல்லை. ஓகேங்களா. ஒரு சாங் பாடிக்கிட்டே குர்குரே சாப்பிட்றாங்க. அது வந்து ஃபேட்டாக இருக்குது, எக்கச்சக்க டேஸ்ட்டாக இருக்குது, எம்மியாக இருக்குது. அது வந்து மாறவே இல்லை அப்படிங்கிறது இதோட கதை. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம சொல்லவேன்னு தேவையே இல்லை. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பரதநாட்டியம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்மளோட இதுக்கு ஃபோக் டான்ஸஸ் பார்த்தீங்கன்னா 7 டான்ஸஸ் இருக்குது. அது என்னென்னது? மயிலாட்டம், பொம்மலாட்டம், கும்மி, கை சிலம்பாட்டம், கரகாட்டம், கோலாட்டம், காவடி. இந்த 7 டான்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோக் டான்ஸஸ். பரதநாட்டியங்கிறது வந்து கிளாசிக்கல் டான்ஸஸ். ஓகேங்களா. இப்போ இந்த 7 டான்ஸஸ் வந்து இன்னைக்கு 7 டான்ஸஸ் வந்து ஈஸி தான். ஸோ இதை பார்த்து கரெக்டாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஸ்டோரி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பேரெல்லாம் வந்து நல்லா நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நோட்டு போட்டு நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரி தோணுதோ அந்த ஸ்டோரியை வந்து பென்சிலால் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.